நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். இந்த 2 நாட்கள் மிச்ச டைம்ல வந்து எப்பவுமே வந்து பெரும்பாலும் வந்துட்டு இருக்கோம். எப்பவும் இங்க வர்றதுனால இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல எல்லாமே மாற்றம். கோயில் 800 வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. நவாப் ஒருத்தர் படையெடுத்து வந்து இங்கே தங்கினார். இந்த காடு இது, அதாவது ஊருக்கும் இதுக்கும் 5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். 5 தச்சூர்ன்றது தான் ஊர். இது ஊரே கிடையாது. காட்டுக்குள்ள முருகர் இருந்தார். இடங்கள்ல இங்கே தங்கினார் அந்த நவாப் வந்து நிறைய பேருக்கு சிறுவாபுரி கோயிலை பத்தி தெரிஞ்சிருக்குது. அது பக்கத்துல இருக்கிற ஆண்டார்குப்பம் முருகன் கோயிலை பத்தி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் இப்போ பொன்னேரி வழியா கனெக்ட் ஆகுற இந்த மீஞ்சூர் டு பொன்னேரி ரோட்ல போயிட்டு இருக்கேன். இந்த ரூட்ல போயிட்டு இருக்கும்போது நான் சின்னதா ஊர் பக்கம் போறேன். இப்போ தடப்பெரும்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து கொடுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வில்லேஜ் பக்கம் கனெக்ட் ஆகி கொடூர் வழியா கனெக்ட் ஆகுற இந்த ரோடு ரொம்பவே அழகான ரோடு. இந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா டிராபிக் இல்லாம நீங்க போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது மீஞ்சூர்ல இருந்து வரும்போது நீங்க போங்க. இந்த கிருஷ்ணாபுரம் வந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் தூரம் வந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும். இந்த மெயின் ரோடு பாத்தீங்கன்னா நம்ம தச்சூர் மெயின் ரோடு பிளஸ் அது இல்லாம இந்த ரெடில்ஸ் போற வழி, பொன்னேரி எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு இடம். இந்த ஸ்ரீதேவி காலேஜை தாண்டி நீங்க போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரே ரோடு எடுத்தீங்கன்னா நமக்கு அடுத்தது இந்த வேலம்மாள் ஸ்கூல் வரும். அந்த வேலம்மாள் ஸ்கூல் தாண்டிட்டு நீங்க போகும்போது இப்போ நம்ம வேளாண்மை ஸ்கூலை தாண்டியாச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ கட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆமோ தச்சூர்னு சொல்லிட்டு 2 ரோடு பிரியும். இந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டே இருந்தோம்னா இங்க இருந்து நம்ம ஒரே ரோடு எடுத்து போயிட்டே இருக்கும்போது பெருஞ்சேரின்னு சொல்லிட்டு ஒரு கிராமமும் முஸ்லீம் நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம பைக்ல போயிட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த ஆண்டார்குப்பம் என்ட்ரன்ஸ் போர்டு வந்து தெரியும். இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல திரும்பும். இந்த ஜங்ஷன் தான் நமக்கு ஆண்டார்குப்பம் போறதுக்கான ஒரு மெயின் வழி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு கோவிலுக்கு போறதுக்கான ஒரு ஆர்ச் வந்து இங்க விசிபிளா தெரியுது. உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும். இந்த ரோடு வழியா தான் நம்ம இப்போ இந்த ஊருக்கு போறோம். இங்க இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் நம்ம தாண்டி உள்ள போறோம். இங்க போகும்போது இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஜங்ஷன் கட் ஆகுதா, இதுதான் நம்ம கோவிலுக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ். நான் இந்த ஊர்க்காரங்க உதவியோட இந்த இடத்துல எந்த டைமிங் வந்தா கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்க பிளான் பண்ணி வந்திருக்கேன். நீங்க விசேஷமான டேல வந்து பாருங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கோயிலை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இந்த கோவிலே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி அளிக்கும். இந்த இடத்துல இருந்து நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா முதலவே உங்களுக்கு வந்து ஒரு விநாயகர் கோவில் தான் இங்க இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்தவொடனே விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்குள்ள வாங்க. இந்த விநாயகர் கோவிலுக்கு பேக் சைடு நான் பார்த்துட்டு இருக்கும்போது விசித்திரமா ஏதோ உனக்கு என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. என்னன்னு பார்க்கும்போது இங்க பாதாள கங்கை அம்மன் கோவில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். மிச்ச டைம்ல வந்து எப்பவுமே வந்து பெரும்பாலும் வந்துட்டு இருக்கோம். எப்பவும் இங்க வர்றதுனால இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல எல்லாமே மாற்றம் எல்லாம் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா எல்லாம் அவங்க வாழ்க்கையில வந்து அவங்களுடைய இதுல வந்து பார்த்தோம்னாக்கா எல்லாமே ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம் தான். கோயில் 800 வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. இந்த கோயில் இதுல வந்து நவாப் ஒருத்தர் படையெடுத்து வந்து இங்க தங்கினார். இது காடு இது, அதாவது ஊருக்கும் இதுக்கும் 5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். 5 தச்சூர்ன்றது தான் ஊர். இது ஊரே கிடையாது. ஆவாரம்பூ காடு. ஓகே, இந்த காட்டுக்குள்ள முருகர் இருந்தாரு. இந்த ஒரு டென்ட் போட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வந்து தங்கறதுக்கு இடம் இல்லை, இங்க தங்கினாரு இந்த நவாப். அந்த நவாப் வந்து கிட்டத்தட்ட 200 ஏக்கர் நிலம். அவரு வந்த காரியம் சக்சஸ் ஆயிடுச்சு. அவரு நவாப்னா ராஜா 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 முஸ்லீம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வணங்கி அவருக்கு தங்கினாரு. அவர் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. அவரு வெற்றி அடைஞ்சிட்டாரு. அந்த இதுல வெற்றி அடைஞ்ச உடனே இந்த கோயிலுக்கு வந்து 150-200 ஏக்கர் நிலத்தை கோயிலுக்கு தானமா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேற்றம் பண்ணாரு. 800 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது இந்த கோயில்ல வந்து அடுத்தது வந்து காலையில வந்து முருகனுடைய தோற்றம் வந்து பாலமுருகு குழந்தை போல இருப்பாரு. மதியம் வந்து மிடில் ஏஜ் நடுத்தர வயது. ஓகே, நைட்ல வந்து வயோதிகம் அப்படி மாறும். கம்பீர தோற்றத்துல கையை தொடையில வச்சுட்டு இருக்காரு முருகர். அப்போ பிரம்மரை வந்து பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் கேட்கிறாரு. பிரம்மா இல்லாத ஆட்டெல்லாம் ஆடுகிறாரு. அப்போ பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் கேட்கும்பொழுது அவர் முழிக்கிறாரு. அவர் தலையில கொட்டுறதெல்லாம் உள்ள இருக்கு. ஓகே, கோயிலுக்குள்ள ஒரு தலையில கொட்டுவாரு. பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாதனால தலையில கொட்டுறாரு. அதுக்கடுத்தது இங்க வந்து அருணகிரிநாதர் பாட்டு பாடியிருக்காரு. ஓகே, தச்சூர் வடக்கால் அமர்ந்த பெருமாளை அப்படின்னு முடியும். தச்சூர் தான் அங்க இருக்கு.
தச்சூர்ன்றது அடங்கல், அது மெயின் ஊர். அந்த ஊர்ல இருந்து இது 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆவாரம்பூ ஒரு ஃபாரஸ்ட், காடு. இந்த இடம் வந்து ஆவாரம்பூ காடு. அதுக்கு அடுத்ததுல பிரார்த்தனை வந்து செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் எங்க கூட்டம் வரும். செவ்வாய்க்கிழமையில வந்து எல்லாம் வந்து பிரார்த்தனை, அதாவது பதவி உயர்வு என்ன, அதுக்கு அடுத்தாப்புல கல்யாணம் ஆகும். வீடு கட்டுறவங்களுக்கு வீடு இதாகும். அடுத்தது குழந்தை பேரு எல்லாமே வரும். அதனால 5 வாரம் 6 வாரம் 7 வாரம் தொடர்ச்சியே வரும். ஞாயிற்றுக்கிழமையும் அப்படிதான், செவ்வாய்க்கிழமை தான் கூட்டம் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ சிறுவாபுரிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? சிறுவாபுரின்றது இப்போ உருவானது. ஓகே, அதுக்கு முன்னாடியே உருவாகி பிரம்மோற்சவம் எல்லாம் நடக்குது இங்க. அங்கெல்லாம் கிடையாது. சிறுவாபுரி கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமா தான் இருந்தது. அது கொஞ்சம் யூடியூப்ல எல்லாம் இது பண்ணி ஃபேவர் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க வந்து ஆந்திர மக்கள் தான் நிறைய பேர் வராங்க. மீனவர்கள் 800 வழற்காடு மீனவர்கள், 800 மீனவர்கள்லாம் குலதெய்வம். ஆந்திரா மக்கள் வந்து நம்ம நாயுடுபேட்டை, சூலூர்பேட்டையில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு குலதெய்வம். நெல்லூர் இவங்கெல்லாம் குலதெய்வமான கோயில் இது. ஆந்திர மக்கள் ஃபுல்லா இங்க வருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசம் திருவிழா நடக்கும். 10 நாள் பிரம்மோற்சவம். 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். சித்திரை மாசத்துல 10 நாள் நடக்கும். நல்லா கிராண்டா இருக்கும். 5ஆம் நாள் உற்சவம் தான் அது தங்கமயில் வாகனம்னு சொல்லிட்டு வாகனம் வரும். அன்னைக்குதான் சரியான கூட்டம். நல்லா எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையும். அது நினைச்சது நிறைவேறும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன கருத்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நம்ம சேனல்ல போடலாம். இந்த தலையில கொட்டுறதெல்லாம் உள்ள காமிக்கிறேன் நான். ஓகே, இந்த வீடியோக்காண்டி இந்த ஐயா தான் இந்த கோவில்ல நம்ம கூட்டிட்டு போயிட்டு இவ்வளவு விஷயத்தையுமே நமக்கு அழகா சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த கோவிலோட வரலாறு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டார்குப்பத்தில் இருக்கிற அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் மிகவும் பழமையான ஒரு கோவில் இது. சுமார் 900 1000 வருடங்களுக்கு பழமையான இந்த கோவில்ல முருகர் வந்து 3 வேடத்துல வந்து காட்சியளிக்கிறாரு. இந்த இடம் கரெக்டா இது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு அருகில் இருக்கிற கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை தச்சூர் கூட்டு சாலையில இருந்து பக்கத்துலதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற முருகனை நீங்க வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேலையில ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரமோஷன் வராம இருக்கிறது, உங்களுக்கு திருமணம் தடை இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருந்து நீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்களால சொல்லப்படுது. நீங்க வேற ஏதாச்சும் கோவில்ல முருகன் கையில வேலு இல்ல சூலாயுதம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பார்த்திருப்பீங்க, வஜ்ரம் இந்த மாதிரி ஏதாச்சும். ஆனா இந்த கோவில்ல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. முருகன் வந்து ஒரு அதிகார தோரணையில் இந்த கோவில்ல வந்து காட்சி அளிக்கிறாரு, இடுப்புல கை வச்ச மாதிரி. பிரம்மனைய சிறை வைத்த கதை இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு அம்சத்தை உருவாக்கும். கைலாயத்துக்கு ஒரு முறை பிரம்மன் வந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற முருகன் ரொம்ப சின்ன பையனா இருந்ததுனால அவரை வந்து பிரம்மன் அலட்சியம் படுத்தி இருக்காரு. இதை வந்து முருகன் கவனிச்சு பிரம்மனிடம் வந்து படைப்பு தொழிலுக்கு ஆதாரமான ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை முறையாக உச்சரிச்சு அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி பொருளை கேட்டிருக்காரு. இதுக்கு பிரம்மனால சரியாக பதில் சொல்லாததுனால பிரம்மனை சிறைபிடிச்சு அவரோட தலையில கொட்டி இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடைபெற்று இருக்கு. பிரம்மனிடமே கேள்வி கேட்ட நம்ம முருகர் இந்த இடத்துல அதிகார தோரணையிலேயே காட்சியளிக்கிறார். இன்னைக்கும் அந்த கொடிமரத்துக்கிட்ட நீங்க போனீங்கன்னா பிரம்மனை சிறைபிடிச்ச சங்கிலியால கட்டி வைக்கப்பட்ட கருங்கல் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரே கோவில்ல 3 வேடங்களை நம்ம முருகர் காட்சியளிக்கிறாரு. காலையில நீங்க போனீங்கன்னா குழந்தை வடிவத்திலையும், நீங்க மதிய டைம்ல போனீங்கன்னா இளைஞர் வடிவத்திலையும், சாயங்காலம் நீங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அவர் ஒரு முதியவர் வடிவத்திலேயே நம்ம முருகன் காட்சியளிக்கிறாரு. இந்த ஊருக்கு ஏன் ஆண்டார் குப்பம்னு பேர் வர்றதுக்கான காரணத்துக்கான ஒரு புராணமும் இருக்கு. முருகன் வந்து இங்க ஆண்டியா வந்ததுனால ஆண்டியார் குப்பம் என்று கூறப்பட்ட இந்த ஊர் பின்னர் ஆண்டார் குப்பம் என்று மாற்றப்பட்டது. இந்த கோவிலுக்கு நீங்க வந்து வணங்கிட்டு போனீங்கன்னா அதிகார கோலத்தில் காட்சியளிக்கும் முருகனை தரிசித்தால் உயர் பதவிகள் கிடைக்கும், பதவிகளில் உள்ளவர்களுக்கு பணி சிறக்கும். இந்த கோவில்ல குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வந்துட்டு, குழந்தை இல்லாதவங்க இங்க வந்து வணங்கிட்டு போனீங்கன்னா முருகனை போலவே மிகவும் புத்திசாலித்தனமான பிள்ளை வேண்டிக் கொள்பவர்களுக்கு பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இங்க காணப்படுது. இதோட நம்ம வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முருகனை பற்றிய இன்னொரு வீடியோவில் இன்னொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.